بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, இன்றைய பாட தலைப்பாக கைஃப நுசல்லிமு அல் மையத் அல்லதி ஃபி கப்ரிஹி, மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரணித்தவர் மீது எவ்வாறு சலாம் கூற வேண்டும் என்பது சம்பந்தமாக பல நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில மனிதர்கள் கபரிடத்திலே நின்று கொண்டு மையத்துக்கு பிரார்த்திப்பார்கள். இது முதலாவது. இன்னும் ஒரு சாரார் எஜ்லிசுந்தில் கபர், கபரிடத்திலே உட்கார்ந்து எதைஹி வதுஉ, இரு கையையும் உயர்த்தி பிரார்த்திப்பார்கள். இந்த செய்தியிலே மாஹுவ ஸஹீஹு அல் மஷ்ரூஉ ஃபி ஹாதில் மௌகிஃப், இந்த இடத்திலே மார்க்கமாக்கப்பட்ட சரியான நபி வழி எது என்பதை பற்றி நாம் இங்கே பேச இருக்கின்றோம். மேலும் மையத்துக்காக செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகளுடைய வார்த்தை பிரயோகங்கள் என்னங்கிறதையும் சிலரை ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். சகோதரர்களே, நீங்கள் சலாம் கூறுவதற்காக வேண்டி சென்றால் எவ்வாறு சலாம் கூற வேண்டும் உங்களுக்கு தெரியும். ஒருவரை சந்திக்கின்ற பொழுது எவ்வாறு நேரடியாக முகத்துக்கு முகம், பின்புறமாக அல்ல, முகத்துக்கு முகம் நேராக முன்னோக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஃபுலான் இப்னு ஃபுலான் என்று பிரஹ்மத்தில்லாஹி வ பரகாத்திஹி என்று நாம் சொல்லுவோம். அதான் முறை. சும்மைதா இதா மையவாடியின் மீது, மையத்தின் மீது, குறிப்பிட்ட நபரின் மீது சலாம் கூறுவதாக இருந்தால், கபுரை உங்களுக்கும் கிப்லாவுக்கும் மத்தியிலே நீங்கள் முன்னிறுத்தியவராக ஆக்கியவர்களாக, அவருக்காக ததுஉ லஹு பில் மக்ஃபிரத்தி வ ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய கருணையையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தப்பாட்டையும் நீங்கள் பிரார்த்திப்பது. இந்த சந்தர்ப்பத்திலே கையை உயர்த்துவது மார்க்கமா இல்லையா என்று கேட்கப்பட்டால், வலா பாஸன் தரஃபா யதைக ஃபித்துவா, பிரார்த்தனையிலே உங்களுடைய இரு கைகளையும் உயர்த்துவது தவறு கிடையாது. பொதுவாக பிரார்த்தனையிலே இரு கையையும் உயர்த்துவதில் தவறு கிடையாது என்ற கருத்தை நவீனகால அறிஞர்கள் ஒருவரான தியார் முஃப்தி மம்லகத்தில் அரபியத்து சவுதியா, சவுதி அரேபியாவுடைய மார்க்க சட்ட வல்லுனர் முஃப்தி அவர்கள் சாலிஹ் பின் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாம் கூறிய வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. அதல்லாமல் முத்தவாத்திரத்தான பல எண்ணிக்கையான ஹதீஸ் மூலமாக வந்திருக்கிறது. கபருடர்கள் மீது நபிகளாருக்கு, சஹாபாக்களுக்கு, தாபியங்களுக்கு, தபா தாபியங்களுக்கு சலாத்தை எத்தி வையுங்கள் என்று கூறுவது, இது சம்பந்தமாக ஹதீஸ்களே வந்திருக்கிறதாக நாம் அறிய முடியாமல் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடர்கள் மீது பலதரப்பட்ட பிரார்த்தனைகளை ஓதியிருக்கின்றார்கள். குறிப்பாக சஹீஹுல் முஸ்லிமிலே வந்திருக்கின்ற ஹதீஸ்,
سليمان بن بريدة عن أبيه رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிக்கு செல்கின்ற பொழுது சஹாபாக்களும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே கூட செல்வார்கள். அவர்களுக்கு நபிகளார் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலா அஹ்ல் தியார், இந்த வீட்டுடையவர்களே உங்கள் மீது சலாம், சாந்தி, அமைதி உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். சில ரிவாயத்துக்களிலே அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், இந்த வீட்டுடையவர்கள் மீது மோமினான முஸ்லிமான அனைவர் மீதும் சலாம் உண்டாவதாக. வைன்னா இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன், நிச்சயமாக நாம் வந்து சேருவோம். அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியத், எங்களுக்கும் உங்களுக்குமாக அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை நாங்கள் கேட்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்ற ஒரு செய்தி, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் ரஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தஅখিரீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். அஹ்லுத் தியார் மூமினான முஸ்லிமானவர்கள் என்றும், இந்த வீட்டிலே குடியிருக்கின்றவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹு தஆலா எங்களிலும் உங்களிலும் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் அனைவர்களும் ரஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன் மின்னா, எங்கள் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் வர இருக்கின்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நிச்சயமாக நாம் உங்களை கொண்டு அல்லாஹ் நாடினால் மிக விரைவிலே நாங்கள் சேர்ந்து கொள்வோம் என்ற பிரார்த்தனை ஓதுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பிரார்த்தனைகளிலே சில நேரங்களில் ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை நீங்கள் கண்டுகொண்டீர்கள், அதை பெற்றுக் கொண்டீர்கள். அல்லாஹு தஆலா பகீஉல் கர்கத் சொல்லக்கூடிய மதினா மையவாடியின் பெயர் அது உடையவர்களுக்கு அல்லாஹ் பிழை பொறுப்பானாக என்று பிரார்த்திப்பார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பலதரப்பட்ட பிரார்த்தனைகள் வந்திருக்கின்றன. அவைகளை தெரிந்து புரிந்து விளங்கி மையவாடிகளுக்கு செல்கின்ற போது அந்த பிரார்த்தனை ஓதும்படி உங்களிடத்திலே பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.